அன்பார்ந்த உறவுகளே, விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் மேலே இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் தேர்தல் அரசியலில் பயணிக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த எழுச்சி தமிழருக்கு ஏன் சரியான முடிவுகள் எடுக்க முடியல, எது அவரை அழுத்துது, ஏன் அவரையும் குழப்பி நம்மையும் குழப்பி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகளை தொடர்ந்து சோசியல் மீடியாவில் முன்வைக்கிறாங்க. குறிப்பாக ஒரு சம்பவத்தில் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. அவர் சிதம்பரத்தில் எம்பியாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இருந்து கொண்டே ஏன் அவர் ஒரு எம்எல்ஏவாக ஒரு கேண்டிடேட்டாக காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் நிற்கிறேன்னு அறிவிக்கணும், பின்பு ஏன் இப்போ நான் நிற்கலன்னு அவர் பின்வாங்கணும்? அப்போ இதோடைய நிலைப்பாடுகளே இங்கே தவறாக இருக்குல்ல. அவருக்கு தெரியாதா ஒரு எம்பியாக இருந்து கொண்டு எம்எல்ஏவாக நின்றோம் என்றால் ஏதோ ஒன்றை தான் செலக்ட் பண்ண முடியும். அப்போ ஒன்றை செலக்ட் பண்ணோம்னா ஒன்றில் மீண்டும் இடைத்தேர்தல் நடத்தணும், மக்களுடைய பணம் வீணாகும், நம்பி ஓட்டு போட்டவர்கள் அங்கே வீணாவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குழப்பங்கள் நடைபெறும் அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகளை முன்வைக்கிறாங்க. உண்மையாக நமக்கே ஷாக்காக இருந்துச்சு அந்த நிலைப்பாடு என்பது. ஆனால் இன்றைக்கி தன் நிலைப்பாட்டை மாற்றி அமைச்சிருக்கிறார் அப்படிங்கும் போது இது சில நலவான விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. முன்பெடுத்த நிலைப்பாட்டை குறித்து விளக்கமான விஷயங்கள் அங்கே சொல்லப்படலை. எதிர்காலத்தில் தேர்தல் மாறும், 26க்கு அப்புறம் இங்கே அரசியல் களம் மாறும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு பல்வேறு யூகங்கள் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டது. ஆனால் திருமாவளவன் சொல்கிறாரு, எந்த யூகங்களும் வைக்காதீங்க, இங்கே வந்தால் நல்லா இருக்கும்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. ஆனால் இங்கே அவர் வருவதன் மூலம் தமிழக குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலை அனுசரித்து தனது அரசியல் பயணத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களாக இருந்திருக்காருன்னு சொல்லக்கூடிய யூகங்களை முன்வைக்குது. அப்போ திருமாவளவன் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் பின்னாடி யூகங்களை தொடர்ந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் முன்வைக்கிறாங்க. அந்த யூகங்களுக்கான விளக்கங்களை தொடர்ந்து இன்றைக்கி கொஞ்சமாக ஒவ்வொரு செய்திகளையும் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் தான் கிட்டத்தட்ட அவங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பில் அந்த 10 தொகுதி இல்லாமல் 8 தொகுதி கிடைச்சது. அந்த 8 தொகுதியுடைய கேண்டிடேட் அறிவித்த பின்னாடி 3 பேர் விடுபட்ட பின்னாடி ஆலு ஷானவாஸ், எஸ் பாலாஜி, பனையூர் பாபு இவங்க பேர் விடுபட்ட பின்னாடி ஆலு ஷானவாஸுக்கு கிடைத்த அந்த லைம் லைட் இருக்கிறனால, அவர் அரசு நல்ல முறையில் செயல்பட்டனால அவருக்கு மீண்டும் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய விவாதங்கள் பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பனையூர் பாபு, எஸ் பாலாஜியும் ஆலு ஷானவாஸுக்கு இணையாகவே சட்டமன்ற பணிகளை நிகழ்த்திய வேலையில் அவர்களை குறித்து யாரும் பேசலை, அவர்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கல அப்படிங்கிறது ஒரு வகையில் ஒரு ஏற்றத்தாழ்வுமான நிலையில் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் திருமாவளவன் அப்சர்வ் பண்ணுறதை தவிர அதற்கான விளக்கங்களை கொடுக்கல. இந்த விஷயங்கள் பூதாகரமாக வெடிக்குது. அப்போ அமைதியாக இருக்கக்கூடிய பனையூர் பாபு, எஸ் பாலாஜி குறித்து யாரும் பேசலை. அவர்கள் திருமாவளவன்ட்ட நேரடியாகவே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரிதான் சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே 1 நாள் 2 நாள் அல்லது 3 நாள் வெயிட் பண்ணனால ஆலு ஷானவாஸை குறித்து சோஷியல் மீடியா முழுக்கவே பேசப்பட்டு தீர்க்கப்பட்டு ஒரு நிலைக்கு வந்த பின்னாடி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு ஆலு ஷானவாஸ். அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. இந்த பக்கம் திருமாவளவனும் பேசி அதற்கான முற்றுப்புள்ளியை வைக்கிறாரு. முடிந்து விட்டது. இருந்த பொழுதுமே இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஆலு ஷானவாஸுக்கு ஆதரவாக இன்றைக்கி பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி பேசப்படுது. ஆனால் ஆலு ஷானவாஸ் திருமாவளவன்ட்ட என்னென்ன பேசணுங்கிறது சோஷியல் மீடியாவில் பகிரும் போது சில முரண்கள் அங்கே நம்மளால் பார்க்க முடியுது. என்னென்னா, ஆலு ஷானவாஸ் அண்ணன் சொல்லும் போது நிச்சயமாக எனக்கான தொகுதியை நான் கேட்கல, அப்படி கேட்கவும் முடியாது திமுகட்ட. திருமாவளவன்ட்ட நான் என்கிட்ட பரிந்துரை கேட்கும் போது நான் நாகை நிற்கலை, எனக்கு வேறு தொகுதி கிடைச்ச பரவாயில்லன்னு கேட்டிருக்கிறார். கேட்பது அவர் உரிமை தானே. ஆனால் மீதம் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் எல்லாமே எனது சஜஷனாக இருந்துச்சு. சென்னை மையமாக வைத்து ராயபுரம் பெற்றிருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது எனக்குன்னு கேட்கல, ஒரு முஸ்லீம் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இங்கே முஸ்லீம்களை ஒரு சீட்டுங்கிறது திருமாவளவன் கொடுக்கணுங்கிறது அவருடைய நிலைப்பாடாக இருக்குது, கட்சியுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஸோ ராயபுரம் கிடைச்சா நல்லாயிருக்கும், ஆம்பூர் கிடைச்சா நல்லாயிருக்கும், பல்லாவரம் கிடைச்சா நல்லாயிருக்கும் சொல்லக்கூடிய சஜஷனை முன் வச்சேன். அது எனக்கானதாக நான் கேட்கலங்கிறாரு. ஆனால் இவர் எனக்கானதாக கேட்கலன்னா கூட ராயபுரம் எனக்கு கிடைத்திருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா எனக்கு இது கன்வீனியன்ட்டாக இருக்குது, எனக்கு இங்கே சொந்த ஊராக இருக்குன்னு சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்களை முன்வைக்கிறார். அப்போ ராயபுரத்தை இவர் பரிந்துரை செய்கிறார். பொதுவாக இந்த முஸ்லீமாக இருந்தாலும் ஓகேன்னா கூட அது முதல் பரிந்துரை இவருக்கானதாக முள் மனசு இவருக்கு சொல்லியிருக்கு. ஸோ அதே தான் திருமாவளவன் சொல்கிறாரு, ராயபுரம் கிடச்சா நவாஸை டிக் பண்ணியிருப்பேன், பல்லாவரம் கிடச்சா டிக் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேற்கோள்களை காட்டுறாரு. ஏன்னோ பன்ரோட்டி கிடச்சிருச்சு. அப்போ இந்த விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி என்னென்னா, நவாஸனை நினச்சது கிடைக்கல, அல்ஹம்துலில்லாஹ் அவர் ஏற்றுக்கிட்டு கட்சி பணி செய்ய இன்றைக்கி கிட்டத்தட்ட எங்கெங்கே பரப்புரை செய்யணும்னு சொல்லக்கூடிய எல்லா பட்டியலும் கொடுக்கப்பட்டாச்சு. நீ தேர்தல் களத்தில் போய் நின்று வேலை செய்ய போகிறார். இந்த பிரச்சனை ஓவர் ஆயிடுச்சு. இருந்த பொழுதும் சோஷியல் மீடியாவில் ஏதோ வகையில் இந்த விசிகாவை பிளவுபடுத்த வேண்டும் என்று இன்றைக்கி பல்வேறு பிரச்சனைகள் பேசப்படுகிறது. பன்ரோட்டி தொகுதியை செலக்ட் பண்ண பின்னாடியே அடுத்த முஸ்லீம் கேண்டிடேட் யாருன்னா 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மானுக்கு இன்றைக்கி இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன நிலைமை ஆகிட்டு இருக்குன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஆலு ஷானவாஸை பேசி 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 இன்னைக்கு அப்துல் ரஹ்மான் மறக்கடிக்கப்படுகிறார். இன்றைக்கி தொகுதியில் நின்று பிரச்சாரம் எடுத்துகிட்டு இருக்கிறார். ஒரு பெரிய பேச்சாற்றல் இல்லை, அளவான பேச்சாற்றல் இருந்தால் கூட செயல்பாடு மிக்கவராக இருந்திருக்கிறாரு. கட்சியில் ஒரு மூத்த நிலையிலிருந்து செயல்பட்டு இருக்கிறாரு. எல்லா விஷயங்களையும் அனலைட் பண்ணி தான் திருமாவளவன் சீட்டு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன, ஆலு ஷானவாஸை பேசி பேசி அடுத்த முஸ்லீம் கேண்டிடேட்டுக்கு இங்கே ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை இங்கே இருக்கக்கூடிய சில முஸ்லீம்கள், அதாவது ஆலு ஷானவாஸ் மீது அதீத நேசம் கொண்டவர்கள், நானும் தான் நேசம் கொண்டிருக்கிறேன்,
அப்போ அதற்காக நம்ம வந்து சில நியாயங்களை பேச முடியாமல் இருக்கக்கூடாது இல்லை. அப்போ அப்துல் ரஹ்மானுக்கான அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டும் அங்கே இன்றைக்கி கலாச்சூழல் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அப்போ நான் புரிந்து கொள்ள வேண்டும், சில முஸ்லீம்களும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், பிரதிநிதித்துவம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த பிரதிநிதித்துவ அடிப்படையில் இன்றைக்கி நம்ம கேட்குறோம்ல, ஒரு 15 சீட்டு 17 சீட்டு வேணும் முஸ்லீம்களுக்கு. இன்றைக்கி விசிகா ஒன்று கொடுத்துருக்கு, முஸ்லீம்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கு. அது நவாஸாக இருக்கட்டும், அப்துல் ரஹ்மானாக இருக்கட்டும், மருகமான யூசுஃப் அண்ணனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. இன்னும் பல நபர்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பார் தொல் திருமாவளவன் அவர்கள். அப்போ முஸ்லீம்கள் நன்றி உணர்வோடு முஸ்லீம் என்ற அந்த அடிப்படையிலிருந்து நமக்காக ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காருங்கிற அடிப்படையில் நவாஸ் அண்ணனை பேசுவதை விட்டுவிட்டு அப்துல் ரஹ்மான் அவர்களை எப்படி வெற்றி பெற வைக்க வேண்டும், அவருக்கான வெற்றி வாய்ப்பை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற அந்த நிலையிலிருந்து யோசிக்கணும். நவாஸை பேசி நீங்கள் அப்துல் ரஹ்மானை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி இங்கே நிலவிட்டுருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த ஒரு தடுமாற்றம் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, இன்றைக்கி காட்டுமன்னார் கோயிலில் வந்து திருமணம் நிற்கிறேன்னு சொன்னார்ல, அவர் பேக் வாங்கிட்டார். ஸோ அந்த இடத்த இன்னும் அங்கே வந்து, ஏன்னா அது வந்து ஒரு தனித்தொகுதியாக இருக்குது. ஸோ அங்கே இன்னும் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நபர்களை நிறுத்தணும் அப்படிங்கிறது பல நபர்களுடைய ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அவர் அறிவித்தது பல நபர்களுக்கு ஷாக்காக இருந்திருக்கலாம். ஆனால் அது அவருடைய முடிவாக இருக்குது, கட்சியுடைய முடிவாக இருக்குது. அப்போ அவர்களுடைய கட்சியுடைய முடிவை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய விமர்சனங்கள் செய்யுங்க, நம்ம எதுவுமே முடியாது. முடிவெடுத்து விட்டார்கள், கேண்டிடேட் அறிவிச்சிட்டாங்க. யாருன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், இளைய பெருமாள் ஒரு மிகப்பெரிய சாதிய ஒழிப்பு போராளி. 60க்கு பின்னாடி ஒரு பெரிய அளவில் செயல்பட்டுருக்கிறார். இந்தியாவில் எந்த மூலையில் சாதிய கொடுமை நடந்தாலும் நான் அங்கே போய் நிற்பேன்னு சொல்லி நின்று காட்டிய நபராக இருக்கிறார். காங்கிரஸில் செயல்பட்ட நபராக இருக்கார். ஸோ இளைய பெருமாள் பெரிய பங்காற்றி இருக்கிறார் இந்த சமூகத்திற்கு. குறிப்பாக பட்டியலின பழங்குடி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்குல்ல, இந்த சட்டத்திற்கு ஒரு முன்னோடியாக வந்து இளைய பெருமாள் இருந்திருக்கிறாரு. அவருடைய சில அறிக்கைகள் வழியாகத்தான் இது செயல்படுத்தப்பட்டிருக்கு. அனைத்து சாதியை சார்ந்தவர்களும் அர்ச்சகராக மாறலாம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு இன்னைக்கு எடுக்கப்பட்டிருக்கு. இதை அன்றே பேசிவிட்டார் இளைய பெருமாள் சொல்லிட்டு பல கூறுகள் அடிப்படையில் இளைய பெருமாள் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆதரிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்திருக்காரு, ஒரு அம்பேத்கரிஸ்டாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற பல்வேறு தரவுகள் கிடைக்குது. ஸோ அவரை கண்ணியப்படுத்தும் விதமாக, அவரை நினைவு கூறும் விதமாக அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஜோதிமணிக்கு இன்றைக்கி வந்து சீட்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது காட்டுமன்னார் கோயிலில். ஸோ கொடுக்கப்பட்ட பின்னாடி தானே இன்றைக்கி விமர்சனங்கள், எப்படி அவர் கொடுக்கலாம், இவர் காங்கிரஸில் பயணித்தவரில் காங்கிரஸ்காரராக இருக்கிறார்கள், அவருக்கே ஷாக்கு. நீங்கள் சீட்டு கொடுக்குறது அவருக்கு தெரியவே தெரியாது, திடீர்னு நீங்கள் கொடுத்தப்பனே ஆச்சரியப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. நவாசனை மேட்டர்லேயும் அப்படி தான். நவாஸ் கண்ணனுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறாரு. இறுதியில் அப்துல் ரஹ்மான் அப்ரோச் பண்ணுறாரு. இறுதியாக அந்த முடிவு எடுக்கப்பட்டு அந்த செய்தி கொடுக்கப்பட்டு தம்பிகிட்ட பேசிக்கலாம். அப்போ இந்த இறுதி முடிவு திருமணம் கையில் தான் இருக்குது. இந்த இறுதி முடிவை நோக்கி போகக்கூடிய சமயத்தில் அது பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. யாருக்குமே தெரியாத வண்ணத்தில் அவர் திடீர்னு எடுத்து அதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஏன் இந்த நிலையில் அப்படி எடுக்கிறாருன்னா, இனி அடுத்த எலெக்ஷனில் அவர் சொல்லிட்டாரு, இனிமேல் நான் வந்து வேட்பாளர்களை தேர்வு செய்ய மாட்டேன், அந்த மாவட்ட குழுக்களில் இருந்து சஜஷன் வரும்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கிறார். அப்போ இந்த தேர்தலில் முடிவாக இருக்கிறாரு. அவருடைய பயணத்தில் அனுபவத்திலிருந்து சில முடிவுகளை எடுக்கணுங்கிறத தெளிவாக இருக்கிறாரு தொல் திருமாவளவன் அவர்கள். அப்போ இன்றைக்கி இந்த ஜோதிமணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 70 ஆகிப்போச்சு. அவருக்கான ஒரு அங்கீகாரமாக இதை கொடுத்துருக்குறாங்க. அவரை வெற்றி பெறுவதற்கு வைப்பதற்காக இன்றைக்கி வந்து களத்தில் விசிகாவை சேர்ந்த தொண்டர்கள், கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாமே இங்கே பாடுபட தயாராக இருக்கிறாங்க. ஆனால் பல்வேறு விமர்சனங்கள் இன்றைக்கி, இவருக்கு 70 வயசாச்சு, என்ன பண்ண முடியும், இளந்தாரிகளை கொடுத்துருக்கலாமே, இன்னும் எவ்வளோ பேர் வந்து உள்ளே வந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க, ஏன் தேடி போய் ஒரு காங்கிரஸ்காரருக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய கூற்றுக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ திருமாவளவன் எப்படி பார்க்குறாருன்னா, அது காங்கிரஸ்காரன் அதெல்லாம் கடந்து அவர் இந்த சாதிய ஒழிப்பு தளத்தில் அவருடைய தந்தை போராடி இருக்கிறாரு, இவர் இதில் வந்து பயணிச்சிருக்கிறாருங்கிற அடிப்படையில் அவரை கண்ணியப்படுத்துவதற்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். ஆனால் அரசியல் வட்டத்தில் இது பெரிய விமர்சனம். எப்படி நீங்கள் கொடுக்கலாம், இங்கே எவ்வளோ நபர்கள் உழைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்ல அப்படின்னு சொல்லக்கூடிய. ஏன்னா இன்றைக்கி டிவிக்கே எடுத்துக்கங்க, இன்றைக்கி ஆரம்பித்த கட்சி ஏதோ ஒரு நபருக்கு சீட்டு கிடைக்கல, அந்த தொகுதியில் ரொம்ப பாடுபட்ட நபர் விஜய்க்காக ஆரம்பத்திலேருந்து இருந்த நபருக்கு கிடைக்கலங்கிறதுக்காக அவங்க போர்க்கொடி தூக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கட்சியிலும் வந்து சீட்டு கிடைக்கல, வெகு காலமாக பயணித்து உழைத்த நபர்கள் கிடைக்கலன்னு ஆதங்கப்பட தான் செய்வாங்க. ஸோ அது போல தான் விசிகாக்குள்ளே இது நடக்குது. ஸோ அது உள்கட்சி விஷயங்கள், அவங்க எடுக்கக்கூடிய முடிவு. ஆனால் பொது தளத்திலிருந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் வந்து இது சரியாக முடிவா தவறான முடிவான்னு சொல்லிட்டு நம்ம பெரிய அளவில் அந்த விமர்சனங்களுக்கு போக வந்து நம்ம வந்து அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது.